ஹலோ எஸ்கேஆர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு 3 எபிசோட் போட்டிருந்தோம் PS5 வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது எல்லாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பைக்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அதோடைய ஃபோர்க் இருக்குது தெரியுமா? ஸோ ஃபோர்க் வந்துட்டு பெண்ட் ஆனதுனால நமக்கு ஷோல்டர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் எடுக்கவும் முடியல. ஏன்னா கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணாலே ஷோல்டர் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனதுனால வண்டியை கொண்டு போயிட்டு நான் சர்வீஸ் விட்டேன். ஸோ அந்த சர்வீஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபோர்க்கு வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கிட்ட ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 3 டேஸில் சேர்த்து வச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 தான். ஸோ எக்ஸ்ட்ரா காசு நம்மளோட கை காசு போட்டு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஃபோர்க்கு செட்டு நான் வந்துட்டு புதுசாகவே போட சொல்லிட்டேன். செகண்ட்ஸில் போட வேணாம், புதுசே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போஸ்டே பண்ண முடியல. நம்ம வண்டி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்துருச்சு. வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பையன் புதுசாக எப்படி இருக்கானோ அதே மாதிரி இறங்கிட்டான். நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்ச 3000 போயிடுச்சு. அண்ட் என்னோட எக்ஸ்ட்ரா காசுமே போயிடுச்சு 1000 rupees. ஸோ டோட்டலாக ஒரு 4000 rupees காலி. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நம்ம ரைடு ஓட்டி மறுபடியும் நம்ம காசு சேர்த்து வைக்கணும். 60 நாள் சொல்லியிருந்தேன், அதில் ஒரு 4 நாள் போயிடுச்சு. ஸோ நம்ம கிட்ட வெறும் 56 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு 56 நாளில் தான் நம்ம PS5 வாங்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக வாங்குறோம் வாங்கி தீர்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே எஸ்கேஆர், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோட் 4ல் தான் இருக்கோம். இந்த எபிசோட் 4ல் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 1000 rupees சம்பாதிக்கிறோமா இல்லையான்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமருடைய பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSK நகரில் தான் பிக்கப். ஸோ ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார் திருநகர்லங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரை நான் பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இவர்கிட்டேருந்து நான் OTP வாங்கிட்டேன். அண்ட் இவரை சேஃபாக பைக்கில் ஏற்றியாச்சு. இவரு சொன்ன மாதிரியே இவருடைய லொக்கேஷனை நான் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 rupees. நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 ரூபா ப்ராஃபிட்டுங்க ஃபர்ஸ்ட் ரைடில். எஸ்கேஆர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைடை பிக்கப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட கஸ்டமர் எங்கே இருக்காங்க அப்படின்னா 4 minutes தூரத்தில் தான் இருக்காங்க. இந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஜென்ஸ் தாங்க. ஸோ இவரை பிக்கப் பண்ணி கொளத்தூரில் ட்ராப் பண்ணோம். ஸோ இவர் தான் கஸ்டமர். இவரை நான் பார்த்துட்டேன். அண்ட் இவர்கிட்ட இருந்து OTP வாங்கியாச்சு. இவரை சேஃபாக நம்ம பைக்லையும் ஏற்றியாச்சு. இந்த ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சுத்தமாக பேசவே இல்லைங்க. அவர் பாட்டுக்கு வண்டியில் ஏறினாரு. அவர் பாட்டுக்கு எங்கே ட்ராப் பண்ணணுமோ அந்த இடத்த மட்டும் சொல்லிட்டாரு. அங்கே போய் நான் ட்ராப்பும் பண்ணிட்டேன் சேஃபாக. ஸோ இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 ரூபா கொடுத்தது. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாங்க? 110 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரைடில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 rupees ப்ராஃபிட்டுங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். நம்மளோட தேர்ட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசானவருங்க. இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 minutesல தான் அவரோட பிக்கப் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போயிட்டேன். பார்த்தா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னோட பைக்கில் பின்னாடி கொஞ்சம் ஹைட்டான சீட்டு. ஸோ வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர். ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க என் பைக்கில் உட்காந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவரை நான் சேஃபாக எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணணும். பிகாஸ் ஏஜ்டு பர்சனில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக தாங்க ஓட்டிகிட்டு போனேன். அண்ட் இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இவர்கிட்டேருந்து நம்ம எப்பயும் போல் OTP வாங்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இவரை சேஃபாக நம்ம பைக்லேயும் ஏற்றிட்டோம். இவரை எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்கிற கோயில்கிட்ட தாங்க இவரை ட்ராப் பண்ணணும். ஸோ நான் சேஃப்டியாக தான் இவரை ட்ராப் பண்ணிட்டேன். இதுக்கு ஓலா நமக்கு கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா. அண்ட் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் 120 ரூபா தாங்க கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு ரைட்டில் நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. பரவாயில்ல, ஒரு வயசானவங்களும் நம்ம சேஃபாக கொண்டு போய் ட்ராப் பண்ணோம்ல, அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்த ரைடை சீக்கிரம் பிக்கப் பண்ணலாம். நம்மளுடைய அடுத்த ரைடை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரோல் போடணுங்க. பிகாஸ் என்னோட வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ நான் பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டேன். ஸோ பங்க்கில் நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆகணும். 151 ரூபா மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே எஸ்கேஆர், நம்ம பார்த்தீங்கன்னா 4th கஸ்டமர் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ளவர். ஸோ வடக்கன்ஸ், தமிழ் சுத்தமாக தெரியாது, ஒன்லி இங்கிலீஷ் தான்.
ஸோ நானும் இங்கிலீஷில் பேசி கஸ்டமரோட லொக்கேஷன் போயிட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஓடிபியை வாங்கி இவரை நம்ம வண்டியிலேயே சேஃபாக ஏற்றியாச்சு. போகும்போது தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக ஒரு ட்ராப் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தப்பான லொக்கேஷன். நமக்குன்னே வருவானுங்க போலன்ற மாதிரி தாங்க இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சோ அதே மாதிரி தாங்க இப்பயும் ஆச்சு. ஸோ இந்த வடக்கு நண்பர்கிட்ட நான் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தான் தப்பாக லொக்கேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வடக்கு நண்பர் நான் தான் ஏதோ தப்பான லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் போல் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ ஒரு வழியாக நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை சேஃபாக இவர் சொன்ன லொக்கேஷனில் நான் ட்ராப் பண்ணிட்டேன். முக்கால்வாசி தப்பான லொக்கேஷன் போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸாக தான் இருக்காங்க. ஓகே, எனிவே இவரை சேஃபாக ட்ராப் பண்ணியாச்சு. ஓலா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடுக்கு 94 rupees கொடுத்தது. பட் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 100 rupees கொடுத்தாருங்க. இந்த ஒரு ரைடில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 rupeesங்க. போதுண்டா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு ரைடு. ஓகே, நம்ம அடுத்த ரைடாக பார்க்கலாம். எஸ்கேஆர் நம்மளுடைய 5th கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் பையங்க. இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். அண்ட் இந்த பையனை சேஃபாக நம்ம வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். பிகாஸ் இவன் ஸ்கூல் பையன்றதுனால நம்ம சேஃபாகவே இருக்கணுங்க. ஓகே, இவங்கிட்டேருந்து நான் ஓடிபி வாங்கியாச்சு. இவனை சேஃபாக பைக்கில் ஏற்றியாச்சு. ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரைடு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓலாவில் ஓட்டலைங்க. பிகாஸ் எனக்கு ஓலாவில் ரைடு வரல. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூபர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூபரில் தான் இந்த ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த பையனை சேஃபாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ யூபர் எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 rupees கொடுத்துச்சு. அண்ட் இந்த கஸ்டமர் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் 45 rupees தாங்க கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ரைடில் நோ ப்ராஃபிட். ஓகே ஸ்கார், நம்ம பார்த்தீங்கன்னா 6th கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்துட்டோம். இவர் தான் நம்மளோட 6th கஸ்டமர். இவர்கிட்டேருந்து நம்ம ஓடிபி வாங்கியாச்சு. அண்ட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம பைக்கில் ஏற்றியாச்சு. இவருடைய ட்ராப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமில் தாங்க ட்ராப். இந்த கஸ்டமரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃபாக அவர் சொன்ன லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டோங்க. இதுக்கு யூபர் எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 rupees. நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? அவர் 50 ரூபா கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரைடில் எனக்கு ஒரு 4 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. எஸ்கேஆர் நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓலா தான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்மளை புக் பண்ணியிருக்க கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர். இவங்க கிட்டேருந்து நம்ம ஓடிபி வாங்கியாச்சு. இவங்களை சேஃபாக நம்ம பைக்லையும் ஏற்றியாச்சு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்கிறாங்க போல். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு இவங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. எனக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தது தெரியுமா? இந்த ஒரு ரைடுக்கு 54 rupees. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்தாங்க? 50 rupees கொடுத்தாங்க. ஸோ 4 ரூபாய் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. இந்த ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ரூபாய் லாஸ் தாங்க. ஓகே ஸ்கேர், நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த கஸ்டமரை தேடி போகலாம். ஓகே ஸ்கேர், நம்ம பார்த்தீங்கன்னா 8th கஸ்டமரை அட்டன் பண்ண போகிறோம். இந்த ஒரு கஸ்டமர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லைட்லங்க. அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சில். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் இவரை. ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து ஓடிபி வாங்கியாச்சு. அண்ட் வண்டியில் இவரை ஏற்றியாச்சு. கரெக்டாக இவர் சொன்ன மாதிரி லொக்கேஷனில் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த டைம் ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 rupees. கஸ்டமர் எவ்வளோ திரும்ப கொடுத்தாரு? நமக்கு கரெக்டாக 46 தாங்க கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு ரைட்லையுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அடுத்த ரைடில் ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூபருக்கு வந்துட்டோம். இந்த வாட்டி கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தாங்க. இவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர். ஸோ இவங்க கிட்டேருந்து நான் ஓடிபி வாங்கிட்டேன். அண்ட் இவங்களை நான் பைக்கில் சேஃபாகவே ஏற்றிட்டேன். அண்ட் நான் போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கோவிலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ அதனால் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஓகே, இருந்தாலும் இவங்களோட ட்ராப் எங்கே தெரியுமா? கோடம்பாக்கத்தில் இருக்கிற மீனாட்சி காலேஜ் தாங்க. ஸோ நான் செகண்ட் டைம் இந்த காலேஜுக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன். அண்ட் இப்போ செகண்ட் டைம் போகிறேன். காலேஜ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே, யூபர் எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 rupees நம்மளுக்கு கொடுத்தது. அண்ட் இந்த கஸ்டமர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களும் நம்மளுக்கு 70 rupees தாங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த ரைட்லேயும் நமக்கு நோ ப்ராஃபிட். ஓகே ஸ்கியார், இப்போ நம்மளுடைய கஸ்டமர் எங்கே பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். ஸோ இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு. அண்ட் இவரை நம்ம சேஃபாக பைக்லையும் ஏற்றியாச்சு. இவருடைய ட்ராப் எங்கே அப்படின்னா போரூர் சரவணா ஸ்டோரில் தாங்க இவருடைய ட்ராப். ஸோ நான் இவரை வண்டியில் சேஃபாக ஏற்றிக்கிட்டேன். அண்ட் இவர் சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு இவரை கொண்டு போய் நான் சரவணா ஸ்டோரில் ட்ராப் பண்ணிட்டேன். இதுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 rupees. நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக அவரும் 105 தாங்க கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு ரைடில் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடைக்கல. எஸ்கேஆர், இப்போ நம்ம கூட ரைடில் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டருங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். 2-3 சீரியல்ஸில் நான் பார்த்துருக்கேன்.
ஓகே, இவங்கள தான் நம்ம பிக்கப் பண்ணோம். இவங்ககிட்ட இந்த ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் இவங்களை நம்ம சேஃபாகவே பைக்கில் ஏற்றியாச்சுங்க. இவங்களுக்கு ஷூட் சீக்கிரம் போகணும், டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால நான் டைமுக்கு போகல. பட் இருந்தாலும் அவங்க சொன்ன டயத்தை விட நான் முன்னாடியே போயிட்டேங்க. ஸோ இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, நான் கரெக்ட் டைமுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஓலா நமக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபா. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 115 ரூபா கொடுத்தாங்க. ஸோ இந்த ரைடில் நமக்கு எவ்வளோ தெரியுமா ப்ராஃபிட்? 1 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஓகே ஸ்கேர், நம்ம 10th கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். 10th கஸ்டமருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசானவருங்க. ஸோ அவரை நம்ம சேஃபாக பிக்கப் பண்ணிட்டோம் அண்ட் இவர்கிட்ட இந்த ஓடிபி வாங்கியாச்சு, இவரை சேஃபாக வண்டியில் ஏற்றியாச்சு. அண்ட் இப்போயும் எனக்கு ஒரு ஷாக் நடந்ததுங்க. எனக்கு இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணும் போது 100 ருபீஸ் காமிச்சிது, ஆனால் ட்ராப் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 19 ரூபா தாங்க காட்டுது. ஏன்னா இந்த ஓலா ஆப் இப்படி நம்மளுக்கு ரிவீட் அடிக்குதுன்னே தெரியலங்க. ஸோ என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. நீங்களாம் சொல்லுவீங்க வேலெட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வேலெட்டில் போய் பார்த்தாலும் வரலங்க. அதனால தான் வந்துட்டு கஸ்டமர் எனக்கு 50 ரூபா கொடுத்தாரு. அதோட ஃபுட்டேஜ் நான் ஏதோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட 11th கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையங்க. இந்த பையன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா. ஸோ இவங்கிட்ட இருந்து நான் ஓடிபி வாங்கிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லை, இவனை சேஃபாக கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கிற நம்மளுக்கு பெரிய டாஸ்க். ஓகே, இந்த பையனை நான் சேஃபாக வண்டியிலையும் ஏற்றியாச்சுங்க. அண்ட் போகிறப்போ தான் நாங்கள் நிறையா பேசிகிட்டே போனோம். இந்த ஸ்கூலை பற்றின மெமரிஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணான், நானும் என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணேன். அண்ட் பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்கூலும் வந்துருச்சு. ஸோ ஸ்கூலில் நான் அவனை கொண்டு போய் சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ரைடுக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் கொடுத்தது. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் 30 ருபீஸ் தாங்க கொடுத்தாங்க. எனக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது, அதனால் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா. ஓகே ஸ்கேர், நம்ம அடுத்த ரைடை பார்க்கலாம். ஓகே எஸ்கேஆர், நம்மளுடைய 12th கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் தாங்க. அந்த பையனை நான் பிக்கப் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லை அவனை சேஃபாக வண்டியிலே ஏற்றிட்டேன். அண்ட் ஸ்கூலுக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு நான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுடா அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா நம்பர் தெரியாது அப்படின்னு அவனே சொல்கிறான். இந்த ஃபுட்டேஜை நீங்களே பாருங்களேன். இல்லைடா, நம்பர் தெரியுமா உங்கள் அம்மா நம்பரு? அதுலேயே ஃபோன் பண்ணாங்கல்ல, அதில் வராதுடா. உங்கள் அம்மா நம்பர் தெரியாதா? அப்பா நம்பர் தான் தெரியும். அப்படியா? சரி ஓகே, ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. உங்கள் அப்பாவுக்காக ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, இறங்கிட்டேன். எங்கள் அப்பா சைனாவில் இருக்காரு. ஏன்னா அம்மா நம்பர் தெரியாமல் இப்போ ஐடி கேடங்க. என்னடா? சரி ஓகே, டேய் அம்மா நம்பர் தெரிஞ்சுக்கடா. யாரா நீ? சரி பார்த்து போயிட்டா. ஸோ தயவு செஞ்சு இந்த பையனோட பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை அந்த பையனுக்கு மனப்பாடமாக தெரிய மாதிரி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நம்பரை தயவு செஞ்சு அந்த பையனுக்கு டைரியில் எழுதி கொடுங்க. இல்லைனா அது உங்களுக்கு தான் ரிஸ்க்காகவே அமையும். நம்ம இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டோம் எஸ்கேஆர். ஓகே, 4th எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கவலையப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் தரேன். ஓகே ஸ்கேர், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பாய்.